சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். காவல் நிலையங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படுவது குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் பொருத்தப்படுவதில் இருக்கக்கூடிய சிக்கலை சொல்றீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அவர் சொன்ன மாதிரி தமிழ்நாடு பல விஷயங்களுக்கு முன்னோடியாக இருக்குது. சிறைத்துறையில் இன்றைக்கு சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன, அது வரவேற்கக்கூடியது அப்படிங்கிறாரு. மனித உரிமைகள் சார்ந்த விஷயங்களில் மற்ற மாநிலங்களோட கூட தமிழகம் உள்ளபடியே முன்னோடியாகத்தான் இருக்கிறது. காவல் நிலையங்களிலும் கூட படிப்படியாக சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம். இந்த விவாதத்தை எடுத்த உடனே வழக்கறிஞர் நண்பர் ஒருவர் பேசுகின்ற பொழுது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். காவல் நிலையங்களை லாக்அப் டெத்துன்னு சொல்றாங்க. காவல் நிலையங்களில் லாக்அப் வைப்பதே சட்டப்படி அனுமதி கிடையாது. 9 மணிக்கு மேல் கைதிகளை அங்கே வைத்திருக்கவே கூடாது. மாஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஆஜர்படுத்தி சிறையில் கொண்டு போய் விட்டணும். ஏன்னா சிறை என்பது ஜுடிஷியல் கண்ட்ரோலில் வந்துடுது. மீண்டும் விசாரணை தேவைன்னா திருப்பி அனுமதி கேட்டு ஜுடிஷியல் கண்ட்ரோலில் மாஜிஸ்ட்ரேட் அனுமதி கேட்டு விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதுதான் மரபு. ஆனால் 2 நாட்கள் 3 நாட்கள் எல்லாம் அங்கேயே உள்ளே ஒரு சின்ன செல் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு அனுமதியே கிடையாது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைத்தார். அது உண்மைதானா? அதுக்கு அனுமதி கிடையாதா? அனுமதி இல்லை என்று சொன்னால் எல்லா காவல் நிலையங்களும் அந்த மாதிரி இருக்குது. அதற்கான காரணம் என்ன? அல்லது அவருடைய கருத்தில் நீங்கள் மாறுபடுகிறீர்களா? அப்படி இல்லை. அதாவது 24 hours தான் கைது பண்ண நேரத்திலிருந்து நீதிமன்றத்துக்கு 24 hours கொண்டு போயிடணும். இன் பிட்வீன் 24 hours கொண்டு போகிற வரைக்கும் டெம்பரரியாக வைக்கிறதுக்கு, பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு தான் அந்த லாக்அப்னு வச்சுருக்கோம். இப்போ சப்போஸ் இன்னும் நைட்டில் அரெஸ்ட் பண்ணிடுறோம், நம்ம ரொம்ப லேட் நைட்டில், அதுக்கப்புறம் நம்ம ரெக்கார்ட் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணுறது தான் இருக்குது. எஃப்ஐஆர் வாங்கி கம்ப்ளைண்ட் பண்ணி எஃப்ஐஆர்லாம் பண்ணி இது ரிமாண்ட் ரிப்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் டே ஆகிடும். நைட்டில் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதனால் மறுநாள் அப்போ இரவு நேரத்தில் வைக்க வேண்டி இருக்கும். அது லேடிஸாக இருந்தால் இப்போ வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறதுனால கொண்டு போய் அது ஹோமில் வைக்கிறாங்க. அதனால் லாக்அப்புங்கிறது எல்லா காவல் நிலையத்தில் இருக்குது. பாதுகாப்பாக அவர்களை வைத்திருப்பதற்காக உள்ளது தான். இல்லை, அது ஒன்றும் இந்த இடத்துல கூட அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. நீங்கள் பெண்களை பற்றி சொன்னதுனால எல்லா காவல் நிலையிலும் 2 பெண் காவலர்கள் வந்து பணியில் அமர்த்தப்படணும் அப்படிங்கிற இதையும் கூட உச்சநீதிமன்றம் இன்றைக்கு கோடிட்டு காட்டியிருக்கிறது. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கான நடைமுறை சிக்கல்கள், பணிச்சுமைகள், போதிய காவலர்கள் இல்லாத நிலை, பல பிரச்சனை உங்க மீது இருக்குது. அதை தெளிவாக உணர்ந்து கொள்ள முடிகிறது. இந்த பிரச்சனைகளுக்கு உட்பட்டு அப்பாவி மக்களும் பாதிக்காத வகையில் ஒரு கலவரத்தை கையாள்வதோ அல்லது ஒரு குற்றவாளியிடமிருந்து உண்மையை பெறுவதோ வேற என்னென்ன வழிமுறைகள் இருக்கு? ஏன்னா இன்னைக்கு டெக்னாலஜி எவ்வளவோ இம்ப்ரூவ் ஆயிருக்குது. வேறு வழிமுறைகள் ஏதாவது இருக்கிறதா? அந்த வழிமுறைகள் எல்லாம் கையாளக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றனவா? இருக்கிறது. எல்லா டெக்னாலஜியும் யூஸ் பண்ணி தான் பண்ணிடுறோம். இன்ட்ராகேஷன் மெத்தடே தனியாக ட்ரைனிங் கொடுக்கப்படுகிறது. அந்த முறையில் தான் இன்ட்ராகேஷன் பண்ணுறோம். இருந்தாலும் ஒன்றை நம்ம புரிஞ்சுக்கணும், ஒரு மனிதனுடைய மனதுக்குள் ஒளிந்திருக்கிற ஒரு விஷயத்தை வெளியே கொண்டு வருவதற்கு எந்த டெக்னாலஜியும் பயன்படாது. ஈவன் பாலிகிராஃப்னு சொல்ற லைட் டிடெக்டர் கூட யூஸ் இல்லைங்கிறது. அந்த வாதம் உண்மை என்று எடுத்துக்கொண்டாலும் ஒரு வாதத்துக்கு சொல்றேன். இப்போ ஒரு அடியே தாங்க முடியாது, ஒரு அப்பா அடிக்கிறோம், அவன் தான் குற்றவாளி நீங்க நம்புறீங்க. ஒருவேளை அதுக்கான சாட்சியங்கள்லாம் உங்களுடைய பார்வையில் அவன் தான் குற்றவாளின்னு தோணுது. உள்ளபடியே அவன் குற்றம் செய்தானா இல்லையாங்கிறது அவனுக்கு மட்டும் தான் தெரியும். அவன் குற்றவாளி இல்ல நிர்வாகின்னு வச்சுக்கோங்க, உங்களை அடிக்க பயந்து அவன் குற்றவாளின்னு ஒத்துக்கிட்டான்னா அதுவும் பெரிய கொடுமை தானே? இல்ல, அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்படின்னு கேட்டா நடந்திருக்குது. பீகார், எனக்கு தெரிஞ்சு சரியாக நினைவுக்கின்றா பீகார் நினைக்கிறேன். மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிறகு அந்த காவல்துறை அதிகாரி தன்னுடைய இறுதி காலத்தில் எழுதி வைக்கிறார், என் மனசாட்சி உறுத்துகிறது, ஏன்னா நாம் இறக்கும் தருவாயில் இருக்கிறேன், நான் இந்த மாதிரி ஒரு கைதியை அநியாயமாக பொய் சாட்சி பொய்களை வைத்து அவனுக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்தேன், அவனுடைய வாழ்க்கையை அழிந்து போனதுன்னு. அப்படி ஒரு அதிகாரி செய்தா அந்த காவல்துறைக்கு லாயக்கு இல்லை. அப்படி ஒரு அதிகாரி அந்த டிபார்ட்மெண்ட் இவ்வளவு நாள் தாங்கினதே பெரிய விஷயம். நான் சொல்றது என்னன்னா, எந்த காலத்திலும் ஒரு பொய்யான வழக்கை ஒருத்தர் மேல எல்லாம் பண்ண முடியும். சொன்ன மாதிரி ஒரு குற்றவாளி குற்றம் செய்யாத ஒரு குற்றம் செய்ததாக ஒத்துக்கொண்டால் கூட நீதிமன்றம், அவர் சொன்னார், கரெக்டாக சொன்னார், நீதிமன்றம் அதை ஏற்றுக்கிறாது. அதற்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவர் சொல்கிற உண்மைகள் வேற வகையில், இப்போ ஒரு பொருளை கைப்பற்றணும், அவர் சொன்ன வாக்குமூலத்தை வைத்து ஒரு பொருளை கைப்பற்றணும் அல்லது ஒரு உண்மையை வெளிக்கொண்டு வரணும். அப்படி சொன்னாதான் நீதிமன்றம் ஒத்துக்குங்க தவிர அவர்கள் வேணும் சொன்னதை வச்சு he cannot be a witness against himself. இந்த இடத்துல நம்ம சமூகத்தில் கருத்தில் பார்த்து நான் உங்கள்கிட்ட வரேன் திருப்பூர். இந்த இடத்துல வேறு சில கேள்விகளும் இருக்கின்றன. விசாரணை கைதிகளாகவே குற்றம் நிரூபிக்கப்படாமல் அவர்கள் வெளியில் வருவது பின்னாடி விசாரணை கைதிகளாகவே பல ஆண்டுகள் சிறையில் இருக்கிறார்கள். பல ஆண்டுகளுக்கு பிறகு நிரபராதி என்று விடுதலை செய்யப்படுகிறார்கள். அத்தனை ஆண்டுகள் அவர்கள் சிறையில் இருந்ததற்கான நஷ்டத்தை யார் ஈடு செய்வது, மன உளைச்சலை யார் ஈடு செய்வது அப்படிங்கிறது கேள்வியா இருக்கு. நம்ம ஒரு பேசலாம். சமூக வலைத்தளங்களில் இந்த தளங்களில் என்ன மாதிரியான கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கின்றன சமூக வலைத்தள கருத்துக்களை பார்த்துட்டு தொடரலாம். ஹாஜா மைதீன், வரவேற்கத்தக்க விஷயம்தான், சிறைச்சாலைகள் மற்றும் காவல் நிலையங்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்துவதால் காவல் நிலைய விசாரணை என்று அழைத்து செல்லப்படும் அங்கே இருக்கக்கூடிய காவல் நிலைய மரணங்கள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறார். நியாமத் அலி, காவல் நிலையங்களில் கேமரா பொருத்துவது என்பது அனைத்து மக்களும் கைதட்டி வரவேற்கப்பட வேண்டிய விஷயங்கிறது அவருடைய கருத்தாக இருக்கிறது. கலைவாணன், இன்றைய நவீன தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப குற்றங்களும் சமூக செயல்களும் மாறுபட்டு நாளுக்கு நாள் பெருகிக்கொண்டே இருக்குது. அதை கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்ற கருத்து உத்தரவு பாராட்டுக்குரியதான் அவருடைய கருத்தாகவும் இருக்கிறது. பசீர் ஜே, லாக்அப் மரணங்கள் ஓரளவு குறையும், முழுவதுமாக குறையாது அப்படிங்கிறது அவருடைய வாதமாக இருக்கிறது.
ஃபயஸ் ஏஜே வரவேற்க வேண்டிய திட்டம் அப்படிங்கிறாரு. பிரபாகர் ஜான் மிகவும் வரவேற்கத்தக்க விஷயம்தான் அப்படிங்கிறாரு. தாமோதரன் மிகவும் வரவேற்கத்தக்க விஷயம்தான். பெரும்பாலும் எல்லோருமே இதை வரவேற்கத்தான் செய்கிறார்கள். கலை சைக்காலஜி காவல்துறை சிறைத்துறையில் கண்காணிப்பு கேமரா வைத்தால் அங்கு நடக்கும் சம்பவங்களின் உண்மை நிலை தெரிவது மட்டுமல்லாமல் அங்கு இருக்கும் ஊழியர்கள் அதிகாரிகளின் நிலையும் மாறுபடும், அதனால் தவறுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் அப்படிங்கிறார் அவர். பெரும்பாலான கருத்துக்கள் அவ்வாறாகவே இருக்கின்றன. நன்றி. மற்ற சமூக வலைத்தள கருத்துக்களை என்னால் எடுக்க இயலவில்லை. பெரும்பாலான கருத்துக்கள் இருக்கிறதுனால நான் சொல்றேன், பெரும்பாலான கருத்துக்கள் இது நான் பொறுத்துக்கிறேன். வெளியாளா இருந்து காவல்துறை நடைமுறை ஒன்றுமே தெரியாத நபரா வெளியில இருந்தோம்னா அதுதான் நினைப்போம். நான் தான் சொல்றேன் இது நல்லதுன்னு தான் சொல்றேன். ஆனால் அதில் உள்ள சில சிக்கல்கள் இருக்கு. அது அவர் நடைமுறையை பாதிக்கும். அதாவது காவல்துறையில் உள்ளவர்களும் மனிதர்கள் தான், அவங்களும் பிரைவசி, அவங்களுக்கும் பிரைவசி இருக்கு. அவர்களும் கொஞ்சம் ஓய்வு நேரங்கள்ல பேசிட்டு இருக்கோம். நீ கண்காணி கேமரா வைக்கும்போது இந்த இடத்துல நான் முறைப்படுறேன். என்னுடைய அலுவலகத்தில் இப்ப கண்காணிப்பு கேமராக்கள் இருக்கின்றன. இது அனுமதிக்கப்படக்கூடிய ஒன்று. ஆனால் நான் சாலையில் செல்கின்ற பொழுது கண்காணிப்பு கேமராக்களால் என்னை ஒருத்தர் கவனிக்கிறார் அப்படிங்கிறது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அலுவலகத்தில் கண்காணிப்பு கேமரா வைத்திருப்பதையே நீங்கள் எதிர்க்கிறீர்கள். தட் மீன்ஸ் உங்களுடைய அலுவலகம், உங்களுடைய காவல் நிலையத்தில் கண்காணிப்பு கேமரா வச்சிருந்தாலே அது எங்களுடைய பிரைவசிக்கு பாதிக்குது அப்படிங்கிறீங்க, எங்களுக்கான தனிமனித உரிமையை பாதிக்குதுங்கிறீங்க. ஆனா யாரோ 5 திருடனுக்காக நான் என் குடும்பத்தோடு ரங்கநாதன் தெருவில் நடந்து செல்வதையும் பொது வீதிகளில் நடந்து செல்வதையும் நீங்கள் கண்காணிப்பது என்னுடைய தனிமனித உரிமையை பாதிக்கக்கூடிய செயல் இல்லையா? பொது இடத்தில் பொதுமக்கள் நடந்து கொள்வதற்கும் ஒரு யூனிஃபார்ம் போட்ட காவல்துறையில் டிசிப்ளின் ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணுற காவலர் பிஹேவியருக்கு வித்தியாசம் இருக்குது. நான் சொல்கிறது கேளுங்க. ஸ்டேஷனில் இருக்கிறாங்க, சப்போஸ் 2 கான்ஸ்டபிள் தனியாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஃப்ரீயா பேசிட்டு இருப்பாங்க. அதாவது அதிகாரிகள் நேரத்துல கொஞ்சம் ஃப்ரீயா பேசி நான் அதான் சொல்றேன். நான் என்ன வச்சு சொல்றேன் சார், நான் என் மனைவியோடு வெளியில போறேன் சார். நான் கேள்வி கேட்டுட்டு போவேன். நீங்க அதை எப்படி கண்காணிக்கலாம்? நீங்க ஒரு கேள்வி கேட்டா அதை நான் பதில் சொல்றதுக்கு அப்புறம் நீங்க அனுமதிக்கிறேன். நான் என்ன கேக்குறேன்னா, நான் என்னுடைய மனைவியோடு போறேன், வேற ஒருத்தர் அவருடைய காதலியோட மனைவியோட போறாரு, அந்த பிரைவசியை நீங்க கண்காணிக்கலாம் நீங்க சொல்றீங்க. ஆனால் நீங்கள் பணி செய்ய வேண்டிய இடத்தில் நாங்க கொஞ்சம் ஓய்வா ஏதாவது பேசிட்டு இருந்தோம்னா கூட அதெல்லாம் கண்காணிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா அது பணி செய்ய வேண்டிய இடத்தில் கண்காணிப்பதே தவறுன்னு உங்களுக்கு தோணுது. நாங்க பொழுதுபோக்கிற்காகவும் சந்தோஷத்திற்காகவும் போகக்கூடிய இடங்களையே நீங்க கண்காணிக்கிறீங்களா? அதை கண்காணித்து எதுவும் நோட் பண்றதும் கிடையாது, அதை ஒன்றும் ரெக்கார்ட் பண்ற இடத்துக்கு யூஸ் பண்றது இல்லை. நீங்க பாட்டுக்கு ஜென்ரலா ஒரு வியூ எடுக்கிறாங்க, அதுல உள்ளவர்கள் அத்தனை பேரும் தனிப்பட்ட முறையில் ஒரு கூட்டமா போறீங்க, உங்களை யாரும் தனிப்பட்ட முறையில் சிங்கிள் ரைட் பண்ணி எடுக்கிறது இங்கேயும். இப்ப அப்படி இல்லை. இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் அதை கூட நான் தவறுன்னு சொல்லலை. இப்ப நான் சொல்றது பாதி சொல்றதுக்கு நீங்க கிராஸ் பண்றீங்க. இப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, காவல்துறையில கொஞ்சம் கூட அவனால ஃப்ரீயா இருக்க முடியாது. எந்த நேரம் பார்த்தாலும் கண்காணிப்பு கேமரா இருக்குன்னு கொஞ்ச நேரம் இப்ப துப்பாக்கி வச்சு நின்றுட்டு இருக்கான். எவ்வளவு நேரம் நிற்பான்? கொஞ்ச நேரம் யாரா வந்தாலும் கொஞ்சம் ஃப்ரீயா பேச கூட முடியாம இருப்பான். அப்ப என்ன ஆகும்னா அவனுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். வேற ஒன்றும் நான் சொல்லலை, நீங்க கண்காணிக்கிறது தவறுன்னு சொல்ல அவனு இல்லீகல் திங்ஸ் அங்க செய்ய போறது இல்லை. வந்தா அட்லீஸ்ட் ஒரு 2 பேர் வந்தா என்னங்க சார் எங்க போனீங்க வந்தீங்க நீங்க என்னாச்சு கேட்கலாம். அதை கூட பேசுவதற்கு இப்போ அவர்களுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கேமரால வாட்ச் பண்ணிட்டு இருக்கு, இன்ஸ்பெக்டர் வந்தாருன்னா என்ன வரும்போது பேசிக்கிட்டு இருந்தேன்னு கேட்பாரு. அப்படிங்கறனால கொஞ்ச நேரம் கிடைக்கிற அவகாசம் கூட அவருக்கு கிடைக்காம நடைமுறையை இது காவல்துறைக்கு மட்டும் பொறுத்து பார்க்க முடியாது, இல்ல காவல்துறைக்கு மட்டும் பொறுத்து பார்க்க முடியாது. இந்த வாதத்தை நீங்க பொறுத்தீங்கன்னா எல்லாருக்கும் பொறுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள் வங்கி ஊழியர்கள் எடுத்துங்க, நீங்க வங்கிகளில் சிசிடிவி கேமராக்கள் கட்டாயம் நீங்க சொல்றீங்க. வங்கி ஊழியர்கள் ஒரு இடைவேளை நேரத்தில் சிரிச்சு பேசிக்கிட்டு யாரும் குற்றம் சொல்ல முடியாது. ஆனா காவல்துறை டிசிப்ளின் ஃபோர்ஸ், நீங்க சொன்ன மாதிரி அவருடைய வாதத்தில் இருக்கக்கூடிய நியாயத்தை நீங்க உணர்ந்து இருப்பீர்கள் நினைக்கிறேன். அவங்க